கேரளா ஸ்டைல்ல அடிப்பொலியான ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ். ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு 5 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் சக்கப்பொரி. பலாப்பழத்தை வச்சு ஒரு தரமான சம்பவம். பலாசொலையில அந்த விதையெல்லாம் நீக்கிருங்க. அது உள்ள ஒரு வெள்ளை லேயர் இருக்கும். அதையும் நீக்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேட்டர் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் மைதா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஒரு ஸ்பூன் சுகர், ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சமாக கருப்பு எள்ளு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது எல்லாம் கலக்கணும். இது ஒன்றா கலந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்கள் வீட்டில் யார் வேணால் செய்யலாம். குயிக்காக சுட சுட செஞ்சு டீயோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும். நம்ம மஞ்சள் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதனால் இந்த கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி வச்சுருக்க பலாசொலையை இதில் போட்டுடலாம். இது உங்களுக்கு வீடியோக்காக இந்த மாதிரி காட்டுறேன். நீங்கள் எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி டிப் பண்ணி உள்ளே போட்டாலே போதும். இப்போ சூடான எண்ணெயில் ஒவ்வொரு பலாசொலையாக உள்ளே போடுங்க. நீங்கள் ரொம்ப நேரம்லாம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா வறுப்பட்டுரும். நீங்கள் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி விலக்கி விட்டுருங்க. அந்த மாவு அடியில் போய் ஒட்டிக்கும். அதனால் இந்த மாதிரி விலக்கி விட்டிங்கன்னா தனித்தனியாக வறுப்படும். இப்போ அந்த பபுள்ஸ்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சு, வறுப்பட்டுடுச்சு. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, அவுட்டர் லேயர் எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் உள்ள பலாசொலை அந்த சூட்டில் நல்லா வெந்து ஒரு டீயோட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு அடிப்பொலி காம்பினேஷனுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஒரு சூப்பர் சிம்பிளாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.